நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு வல்லவரின் வல்லமை உங்களுக்கு. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமை தேவனுடையது என்பதே. வல்லமைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வல்லமை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதே வல்லமையை நம்ம என்ன செய்ய முடியும் கொண்டு நாம் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் பல காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், மேற்கொண்டு ஜெயம் பெற்ற ஜீவியத்தை நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சர்வ வல்லமுள்ள தேவனை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. நான் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரு. அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு என்ன செய்கிறது, நின்று போயிற்று. அப்படி நின்று போய் என்ன செய்யணும், பல நாட்கள் ஆயிற்று. எல்லாமே என்ன செஞ்சுட்டு அந்த உலக பிரகாரமாக ஒரு மாம்சீகமான எந்த ஒரு அற்புதங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறாருன்னு அவனுக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. அதே போல் இந்த உலக பிரகாரமாக எந்த மருத்துவத்தினாலும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை செய்த தேவன் அவர் யார்? சர்வ வல்லமை உள்ளவர். அந்த வல்லமைக்கும் சர்வ வல்லமைக்குள்ள வித்தியாசம் அதுதான். இந்த உலகத்தில் பிசாசின் கூட்டங்கள் இருக்கிறது, பிசாசின் வல்லமைகள் இருக்கிறது. அந்த எல்லா வல்லமையை காட்டிலும் நம் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை மற்ற எல்லா வல்லமைகளும் என்ன செய்யும், அப்படியே அடித்து நொறுக்கி நமக்கு ஜெயத்தை என்ன செய்யும், பெற்றுத்தரும். கடலை என்ன செய்கிறாரு, அதட்டுறாரு. அப்போ அந்த கடல் 2ஆக பிளந்து போகுது. அப்போ மோசையின் வாயிலிருந்து தேவனுடைய வல்லமை, அந்த கோலிலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு போகுது. நீட்டும் போது அது என்ன செய்கிறது, அப்படியே கடல் 2ஆக பிளந்து போகிறது. அவர் பேசும்போது கடல் என்ன செய்கிறது, இயேசு கிறிஸ்து கடலை அதட்டினார். கொந்தளித்துட்டு இருக்க கடலை என்ன செய்கிறாரு, அதட்டுறார். அதை அதட்டும் போது அது அப்படியே கீழ்ப்படுகிறது. காற்றை பார்த்து இறையாதே, கடலை பார்த்து அமைதியா இருன்னு சொல்லி சொன்ன உடனே என்ன செய்கிறது, அமைதியாகிறது. அப்போ தேவன் வல்லவர். அவரிடத்திலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் சர்வ வல்லமை உள்ளதா இருக்கிறது. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அவர்கிட்ட இருக்கிற அதே வல்லமை அவருடைய பிள்ளைகளுக்கும் தர அவர் ஆசை உள்ளவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். பிதாவோடு இருந்த இயேசு கிறிஸ்து பிதா என்னெல்லாம் செய்ய ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் செய்து சிலுவையில் செய்து முடித்தாயிற்று. இப்பொழுது பிசாசின் தலையை நசுக்கி விட்டாரு. பிசாசின் தலையை நசுக்கி ஜெயம் பெற்றுட்டாரு. இப்போ பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியாக அவர் இருக்கிறாரு. நமக்கு ஜீவன் தர, நம்மளோட பலவீனங்களை நீக்க, சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு என்ன செய்கிறாரு, அதிகாரம் தந்தவராக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த உலகத்தில் இருக்கிற பலவிதமான வல்லமைகளை பார்த்து, பிசாசின் தந்திரங்களை பார்த்து, பிசாசின் வல்லமைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் சர்வ வல்லமுள்ள தேவன். நான் உங்களோடு இருக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும்னு என்ன செய்றாரு, சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள்ல இருந்தே சில காரியங்களை எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க இருக்கிறோம். யோசுவா இருக்கிறாரு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. சூரியனை என்ன செய்றாரு, வானத்திலே தடுத்து நிறுத்துறாரு. அவரால் தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. அவர் தெய்வனோடு என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அந்த தெய்வீக வல்லமை அவருக்குள்ள இருக்கிறனால அவர் சொல்லும் போது அவருடைய நாவிலிருந்து இயேசுவின் வார்த்தை புறப்படுகிறது. அந்த சூரியன் சொன்ன இடத்துல நிற்கிறது. சந்திரன் என்ன செய்கிறது, ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேல் என்ன செய்கிறது, நின்றுன்னு பார்க்குறோம். அப்புறம் எலியா தீர்க்கதரிசி பாருங்க, நிறைய பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரே தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம்னு சொல்லி அவர் மட்டும் தனியாக முழக்கம் விட்டுட்டு அந்த இடத்துல அக்கினியை வரவழைக்கிறாரு. அக்கினி என்ன செய்கிறது, பட்சித்து போடுகிறது. மண்ணை கூட என்ன செஞ்சுட்டான், அந்த பலிபீட சுற்றி இருக்கிற மண்ணை கூட நக்கி போட்டான். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார். குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், மரித்தோர்களை உயிரோடு எழும்ப செய்தார். இப்படி பல காரியங்களை, நன்மையான காரியங்களை என்ன செய்தாரு, செய்து கொண்டே வந்தார்.
அப்படி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அங்கிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த ஸ்திரீயை குணப்படுத்தியது. அப்போ அவர் மிகுந்த வல்லமுள்ள இருக்கிறார். பேதுரு பாருங்க, ஏசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பாதத்துல அவங்க கூடியிருந்து மேல் வீட்டு அறையில் இருக்கும்போது ஆவியானவர் அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்ள, தேற்றவாளனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும்போது அவருடைய நிழல் பட்ட அந்த வியாதியஸ்தர்கள் சொஸ்தமானாங்க. இன்றைக்கும் அதே தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உங்களுக்குள் கடந்து வரும்போது அதே வல்லமை உங்களுக்குள் கடந்து வரும். நீங்க சொல்லும் போது பெரிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். உங்கள் நாவிலிருந்து உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் வல்லமையினால் நிரப்பப்படும். நீங்க போகும்போது அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நீங்க இருப்பீங்க. உங்களை பார்க்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏசு கிறிஸ்து இவங்க பின்பற்றுறவங்க, இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுப்பாங்க. என கிறிஸ்துவை உடையவர்களாகிய கிறிஸ்தவர்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தரித்து கொள்ளும் போது, அவர் இந்த பூமியில் சுற்றி தெரியும் போது என்னென்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தாரோ அதே போல நீங்களும் என்ன செய்வீங்க. அப்போ இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு இன்றைக்கு என்ன செய்கிறார், வல்லமை தர வல்லமையுள்ள தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படிப்பட்ட வல்லமை தேவை பாருங்க. மேற்கொள்ளுகிற வல்லமை. என்ன வல்லமை நமக்கு தேவை? மேற்கொள்ளுகிற வல்லமை. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிசாசுக்கு எந்தவித வல்லமையும் இல்லை நம்ம சொல்ல முடியாது, சக்தி இல்லை நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு வஞ்சிக்கக்கூடிய எல்லா சக்திகளும் இருக்கு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற வல்லமை அவனுக்கு உண்டு. மத்தேயு 24:24 என்ன செய்திருக்கு, தெளிவா கொடுத்திருக்கு. அவனுக்கு இப்படிப்பட்ட வல்லமைகள் என்ன செய்து உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள். அப்போ பிசாசுக்கு வல்லமை உண்டு. ஏன் இந்த பிசாசு என்ன செய்கிறாரு? அந்த பிசாசுக்குடைய வல்லமை, அவன் யார்? அவன் ஒரு தூதன். அவன் கேருப் அப்படிங்கிற ஒரு தூதன். தேவனை, புதாவாகிய தேவனை துதிக்க சோஸ்தரிக்க உண்டாக்கப்பட்ட தூதர்கள்ல ஒரு தூதன். அவருக்கு அழகு இருந்துச்சு, எல்லா விதமான திறமைகள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவருக்கு என்ன, அந்த பிசாசுக்கு என்ன மனசுல வந்துச்சு? அவன் தள்ளப்பட்ட தூதனாக, சாத்தானாக தள்ளப்பட்டான். அவனுக்கு என்ன ஒரு ஆசை வந்துட்டுன்னா, எல்லாரும் தேவனை மட்டும்தான் புகழுவாங்களா, என்னை யாரும் புகழ மாட்டாங்களா, எனக்கும் வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்றைக்கு நினைத்தானோ அவன் தள்ளப்பட்டான். அவன் கூட ஒரு கூட்டத்தார் இப்படி அவனோட நினைத்துட்டு இருந்த அவனோட தூதர்களும் என்ன செஞ்சாங்க, தள்ளப்பட்டாங்க. இப்போ இவன் கீழே வந்தவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறான், ரெடி பண்றான். அப்போ இந்த தூதனுக்கு தேவன் சகல வல்லமையும் கொடுத்திருந்தாரு. ஆனா மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையும் இந்த சர்வ வல்லமையும் அவருக்கு என்ன செய்யல, கொடுக்கல. அப்போ நீங்க நினைக்கலாம், அங்கேயும் அதிசயங்களும் நடக்கு, அற்புதங்களும் நடக்கு, அங்கேயும் வல்லமையான காரியங்கள் நடக்கும். ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவன் எங்கு அழைத்து செல்கிறான்? பாதாளத்துக்கு நேராக ஒரு கூட்டத்தை அழைத்து செல்கிறான். யுக யுகமான அக்கினியில் தள்ளுவதற்காக உங்களை அழைத்து செல்கிறான். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை எங்கே நோக்கி அழைத்து செல்கிறார்? பரலோகத்தை நோக்கி. யுக யுகமான சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை மனித அவதாரம் எடுத்து சிலுவையில் மரிக்க செய்து பிசாசின் தலையை நசுக்கினார். இப்போ அந்த பிசாசு எப்படி இருக்கு அப்படின்னா, கட்டப்பட்டு, சங்கிலிகளால் கட்டப்பட்டு, தலையில் நசுக்கப்பட்டு, மரணத்துக்கு ஏதுவான காயம் கொண்டு என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அது முகத்தை பார்த்தீங்கன்னா, உற்று பார்த்தோம் என்றால் அது பயங்கரமான ஒரு வேதனை.
ஏன் நம்ம நல்லா இருந்திருக்கலாமோ, நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணி கீழே தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்த பக்கம் எனக்குன்னு ஒரு கூட்டம் வேண்டாமா, நான் மட்டும்தான் கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அது தனக்கென்று சேர்த்து கொள்ளுகிறது. அப்போ அங்கேயும் வல்லமை நடக்கு. இப்போ மோசேயின் வாழ்க்கையை பாருங்க. பார்வோன் ராஜா முன்னாடி போய் நிற்கிறாரு. அவர் கையில இருந்த கோலை கீழே போட்டோன்னா அது என்ன செய்யுது? சர்ப்பமா மாறுது. அதே பார்வோனுடைய அரண்மனையில மந்திரவாதிகளும் நிறைய பேர் நின்னாங்க. அவங்களும் தங்களுடைய கையில இருக்கிற மந்திர கோல்களை கீழே போட்டாங்க, அதுவும் சர்ப்பமா மாறுச்சு. இப்போ அந்த பிசாசின் கூட்டத்தாரும் அற்புதங்களை செஞ்சாங்க. ஆனா இதுல நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் என்பதை எதில் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அந்த மந்திர கோல் சர்ப்பங்களையும் மோசேயின் கோல் விழுங்கிற்று. அந்த வல்லமைகள் எல்லாம் நம்ம வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கும்போது அது விழுங்கி போடும். அது ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய மந்திர தந்திரங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லவர். அதற்கு எடுத்துக்காட்டு அதுதான். அப்போ மோசேயோடு இருந்த தேவன் இன்று உங்களோடும் அவர் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கொஞ்சம் காலங்கள் என்ன செஞ்சாங்க? மோசே செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாங்க. ஆனா அவர் மீண்டும் ஜெபிக்கும் போது அந்த வாதம் எடுபட்டு போனது. ஆனா மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க? உண்டாக்கி விட்டாங்க பிரச்சனை. ஆனா தீர்வு கிடையாது. அப்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரே தேவன் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும், அங்கேயும் அற்புதங்கள் செய்யறாங்க, அடையாளங்கள் செய்யறாங்க, செய்யப்படும். ஆனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். அந்த பிசாசின் தலையை நசுக்கி ஜெயமெடுத்தவர், மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். இன்றும் நமக்கு ஜீவன், நம்முடைய ஜீவனுக்கு மறுவாழ்வாகிய நித்திய ஜீவனை கொடுக்க அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், நான் பாவி, என்னுடைய ஆத்மா பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை மன்னிப்பதற்காகவே அன்றைக்கு அவர் சிலுவையில் என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்ன செய்தார்? அதை ஜெயம் பெற்று மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இதை பிசாசு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம அவரை என்ன செஞ்சிட்டோம்? ஆணில் அடிச்சு கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுச்சு. ஆனா அதற்கு பின்பாக இருந்த தேவனுடைய அந்த பெரிய திட்டத்தை அதை உணராதவனம் அது தோற்று போய்விட்டது. ஆதாமின் நிமித்தமாக வந்த பாவத்தை தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நிவர்த்தி செய்து விட்டார். இன்று மனுகுலத்துக்கு அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் நம்மை போல பாடு அனுபவிக்கிற மனுஷனாக கடந்து வந்தார். நமக்குள்ள வேதனைகள், துக்கங்கள் நம்மை போலவே அவர் பாடு அனுபவித்தார். அவர் தலை சாய்க்க அவருக்கு இடமில்லை. அவர் எந்த விதத்தையும் என்ன செய்யல, சேர்த்து வைக்கல. எல்லாருக்காக நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். நமக்காக ரட்சிப்பை பெற்று தந்தார், மன்னிப்பை பெற்று தந்தார். நமக்கு நித்திய வாழ்வையும் என்ன செய்தார்? நமக்காக பெற்று தந்து என்ன செய்திருக்கார்? கடந்து சென்றிருக்கிறார். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய கதை ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மந்திரவாதியும் ஒரு மிஷினரியும். அப்போ ஒரு முறை ஒரு மிஷினரி ஆதிவாசி மக்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க? அந்த மலைப்பாங்கான இடத்துல ஊழியம் செய்ய என்ன செய்கிறாங்க? கடந்து போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி என்ன செய்கிறாருன்னா, அவர் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அடையாளங்களையும் அற்புதங்களையும் வல்லமைகளையும் காட்டி, வித்தைகளை காட்டி அந்த மக்களை அவங்களுக்கு நேராக வைத்து என்ன செஞ்சுட்டு இருந்தார்? வியாதினாலும் சூடு போடுறது, இப்படியே அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? செய்து அந்த மக்களை என்ன செஞ்சுட்டு இருந்தார்? வழி நடத்திட்டு இருந்தார். இந்த டைம்ல இந்த ஊழியக்காரர் உள்ள போன உடனே இந்த ஊழியக்காரர் நிமித்தமாக செய்யப்படக்கூடிய அற்புதங்களை அடையாளங்களை நிமித்தமாக மக்கள் நம்மிடத்தில் வராமல் போய்விடுகிறார்களோ என்று பயத்துல அந்த மந்திரவாதி இந்த மிஷினரிட்ட நினைச்சாரு பேசுறேன். இங்க பாரு, நான் இன்னைக்கு என் மந்திரத்தை பயன்படுத்தி நான் ஒரு காரியம் செய்வேன். அதே போல நீ செய்துட்டீனா உன் தேவன் பெருசு, நான் தூரம் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இல்லைன்னா நீ என்ன செஞ்சிடணும்? இந்த ஊருக்குள்ள நீ என்ன செய்யக்கூடாது? கடந்து வரக்கூடாது. நீ இந்த இடத்த காலி பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும்? போயிரு. மிஷினரி அப்படி யோசிச்சாரு, நம்மோடு இருக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி, சரி இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. சரி, கொஞ்ச நேரத்தில் அந்த மந்திரவாதி தரையில ஃப்ளாட்டாக படுத்தாரு. மந்திரங்கள் என்ன செய்தாரு? முணுமுணுக்க தொடங்கினாரு. கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸில் ஒரு பாடி ஒரு 10 அடி உயரத்துக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா அப்படியே மிதந்து இருக்குது.
இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த மிஷினரி என்ன செஞ்சாங்கன்னா, முழங்கால் படிட்டு, தேவனே இது என்ன, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்க தொடங்கும் போது இயேசு கிறிஸ்து அவங்க இருதயத்தில் பேசினார் பாருங்க. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் சர்வ வல்லவர், அவனுக்கிட்ட இருக்கிற அந்த அசுத்தாவியை நீ கடிந்து அவனை விரட்டு அப்படின்னு சொன்னான். உடனே இவங்க ஜெபித்து இயேசுவின் நாமத்தினாலே அங்கே இருந்து கிரியை செய்து கொடுக்கிற அசுத்தாவி இயேசு நாமத்தில் விரட்டுகிறேன்னு சொன்ன உடனே அந்த அசுத்தாவி அவரை விட்டு வெளியே போயிட்டு 10 அடி உயரத்துலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்து மண்டையெல்லாம் பயங்கர காயம். எழும்பி அதோடு போனவர் தான் அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ தெரியுதா, அவங்க அந்த சாத்தானுடைய வல்லமைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமைக்கும் வித்தியாசம் தெரிகிறதா? அது போனால் போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உங்களுக்கு நித்தியமாக இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி உங்களுக்கு விடுதலை தந்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து உங்களுக்கு பரலோகத்தில் உங்களை என்ன சேர்த்து தம்மோடு யுக காலமாக வைத்து வழிநடத்தக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு என்ன செய்து உண்டு. இப்போ பார்வோன் அரண்மனையில் நிறைய காரியங்களை அவங்க செஞ்சுட்டே வராங்க. சில காரியங்களை அவங்களால செய்ய முடியல. அப்போ அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்களா? யாத்திராகமம் 8:19 வசனத்தில் அந்த மந்திரவாதிகளே சாட்சி கொடுக்குறாங்க, இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்லி அவங்களே பார்வோன்ட்ட சொல்கிறாங்க. முதல்ல நாங்களும் அந்த அடையாளங்களை செஞ்சோம், இப்போ எங்களால் செய்ய முடியல. அப்போது எங்களுடைய மந்திரத்துக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அப்போ அது கண்டிப்பாக அது தேவனுடைய விரலாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்களே சாட்சி கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களுடைய தேவனாக உங்களுடைய இல்லத்திற்குள் அவர் என்ன செய்கிறார்? கடந்து வருகிறார். நீங்கள் நினைக்கலாம் இந்த வல்லமை பெருசு, நம்ம அங்கே போனால் அப்படி பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இல்லை, எங்கே போய் என்ன பண்ணாலும் எந்த காரியத்தை நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மட்டுமே பெரியது. அது உங்களை விடுவிக்கும், உங்களுக்கு ஜெயத்தை தரும், உங்களை மகிமையாய் கொண்டு என்ன செய்யும்? நிறுத்தும். இப்போ நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம், அப்போ இந்த சாத்தானு யார்? சரி, இயேசு கிறிஸ்து வல்லமை பெருசுன்னு சொல்கிறாங்க, தள்ளப்பட்ட தூதன் தான் இந்த சாத்தான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சாத்தான் யார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:12-15 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி இருந்தானா, ஒரு காலத்தில் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபாக என்ன செய்தார்? ஒரு தூதனாக, ஒரு தேவனுடைய தூதனாக அவன் இருந்தான். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே அவன் என்ன செய்தானா? உலாவினான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இசைக்கருவிகளை மீட்டவும் கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் விசேஷ அபிஷேகத்தினால் கர்த்தரை அவன் என்ன செய்திருந்தான? நிரப்பியிருந்தார். இதான் சாத்தான். இந்த சாத்தான் எல்லா விதமான அபிஷேகங்களையும் அவன் செய்தா பெற்றிருந்தான். பாடல் பாடுறதுக்கு தெரியும், இசை மீட்ட தெரியும், கர்த்தரை ஆராதிக்க தெரியும், துதிக்க தெரியும். அதான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் தேவன் கொடுக்குறார். அவங்க இதே மாதிரி பாடுவாங்க, இதே மாதிரி ஆராதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க எதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க? வேத ஆகமத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அப்படியே பின்பற்ற மாட்டாங்க, அதை மாற்றி தான் பின்பற்றுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையார். இப்படிப்பட்டவன் தான் சாத்தான். அப்போ அவனுக்கு வல்லமை இருந்தது, தேவன் வல்லமை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு நாள் அவனுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இந்த பெருமை வந்துச்சு. என்ன பெருமை? நான் கர்த்தருக்கு ஏன் ஆராதனை செய்ய வேண்டும்? எனக்கு ஒரு ஆராதனை இல்லையா? எனக்கு இல்லாத ஞானமா அழகா என்று என்ன செய்தான்? பெருமை கொள்றான். எசேக்கியேல் 28:12 1 தீமோத்தேயு 3:6 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி அவன் எண்ணினான். அதனால அவன் என்ன செய்தான்? தாளமான பாதாளத்துக்குள்ள என்ன செய்யறான்? தள்ளப்பட்டான். இன்னைக்கு கூட நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது எல்லா காரியங்களும் அவங்ககிட்ட இருக்குது, அவங்ககிட்ட எல்லா டேலண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், எல்லாமே இருக்கும். ஆனால் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டு. உங்களுக்கு எல்லா விதமான பணம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் மேன்மையும் தரலாம். ஆனால் தெய்வன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை அவர் ஒருபோதும் கூட்ட மாட்டார். பிசாசு தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம். ஆனால் அது முடிவோ மகாவேதனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே சர்வ வல்லமை இந்த பூமியில் உண்டு. அவர் பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கி ஜெயமெடுத்தவர்.
நாம் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாக இயேசுவை போல சுற்றி தெரிய வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவனை யார் தந்தாரோ அவர்கிட்டே நாம் என்ன செய்யணும்? ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தந்திருக்கிறாரு, அது பிரயோஜனமா இருந்துச்சா? ஏதோ ஒரு காரணத்துக்காக நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரு. இந்த சரீரம் மண்ணால் உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்கே திரும்பி போய்விடும். அந்த ஜீவன் உயிர் யார் கொடுத்தா? தேவன் கொடுத்தது. அது திருப்பி யார்கிட்ட போகும்? கொடுத்த தேவனிடத்திற்கே போகும். அப்போ உங்களுக்கு 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், இல்லைன்னா 50 வருஷம் இருக்கும் போறீங்க. இந்த 50 வருஷத்துல நமக்கு ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செய்தோம்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் யாருக்கு சேவை செய்தோம்? ஜீவன் கொடுத்தவருக்கா, இல்ல ஜீவன் கொடுத்தவரை புறக்கணித்தவனுக்கா? அந்த காரியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வல்லமையான ஊழியக்காரர் என்ன செய்தார் அப்படின்னா, பிசாசை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். அப்படி அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆவிக்குள்ளாக தேவன் அவரை அழைச்சிட்டு போய் அந்த பிசாசை என்ன செய்தார காண்பித்தார். அப்போ அந்த பிசாசு எப்படி இருந்துச்சுன்னா, பயங்கரமான ஒரு சிங்கம் போல மகா சத்தமாய் அப்படி சத்தமாய் இப்படி பாய்ந்து அவர் மேல பீறி அவரை கிழிச்சு போட்டுற மாதிரி இருந்துச்சான். அவர் அப்படி பயந்துட்டார். இந்த தேவன் சொன்னார், ஏன் நீ பயந்த? நான் அதை சங்கிலிகளால் கெட்ட போட்டிருக்கேன், அது தலையில நான் நசுக்கி இருக்கிறேன், அது தலையில ஒரு மரணத்துக்கு எதுவான காயம் இருக்கு, எதுக்கு நீ அதை பார்த்து பயந்த அப்படின்னு கேட்டார். இல்லை, அதை பார்க்க பயங்கரமாக இருக்கிறது, இதற்காக நாம் சேவை செய்யப்படுறதுக்கு இருக்கிறோம். நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த மகாழிவின் சேற்றுக்குள் நம்ம கடந்து செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு? உங்களையும் என்னையும் பார்த்து என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். அப்போ இந்த காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் இன்னொரு ஊழியக்காரர் என்ன செய்தார் அப்படின்னா, அவர் அப்படி ஜெபித்துட்டே இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாரு? அவரை அழைத்து கொண்டு செல்றாரு. இங்க பாரு, சாத்தானுடைய நோக்கம் என்ன, இதை மக்களுக்கு நீ எடுத்து பிரசங்கிக்க வேண்டும், நான் அழைத்து செல்றேன். அப்போ அவர் அழைத்து செல்லும் போது சாத்தானுடைய முகத்தை உற்று பார்த்தார். உற்று பார்க்கும்போது பயங்கர வேதனையா, ஒரு கலக்கமா, ஒரு ஏமாற்றத்தோட அப்படி இருந்த ஒரு மனிதன் எப்படி இருப்பான், அப்படி ஒரு இதுவாக இருந்துச்சான். அப்போ அவர் தேவன்கிட்ட கேட்டாரா, ஏன் இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு. அவன் தள்ளப்பட்டு விட்டான், நான் அங்கே இருந்திருந்தா நலமாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி இங்கே கீழே என்ன செஞ்சுட்டு இருக்கான்? யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் இனிமே அவனுக்கு அங்கே இடம் கிடையாது, நான் தள்ளப்பட்டுட்டேன், இனிமே எனக்கு ஒரு கூட்டம் வேணும்னு சொல்லி அவன் ஆயத்தப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் நான் என்ன செய்யலை? அவனை அனுமதி கொடுக்கல. அவன் கட்டப்பட்டு தானே இருக்கிறான். அந்த கிருபையின் காலம் முடிவடையும் போது அவன் கட்டவிழுக்கப்படுவான். அப்போ என்னுடைய ஜனங்கள்கிட்ட நீ போய் சொல்லு, கிருபையின் காலம் வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன் செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று என் மக்களுக்கு நீ போய் பிரசங்கி என்று சொன்னார். அப்போ இப்போ நாம் கிருபையின் காலத்துல நம்ம இருக்கிறோம். வாசல்கள் எங்கும் திறவுண்டு இருக்கிறது. இப்போ நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது அவருடைய ரகசிய வருகையில் நாம் அழைத்து கொள்ளப்படுவோம். அப்போ இந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக செயலாற்றக்கூடிய ஒரு காலம் வரும்போது நாம் தப்பித்து கொள்ள முடியாது. இன்றைக்கே நாம் என்ன செய்ய முடியல? தேவனுக்காக நிற்க முடியவில்லை. அன்றைக்கு நாம் எப்படி இரத்த சாட்சிகளாக மரிப்போம்? பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியாமல் போய்விட. இப்பொழுது கெட்டப்பட்டிருக்கிற அந்த சாத்தானை பார்த்து பயப்படுகிற நாம், நமக்காக தன்னுடைய ஜீவனே தந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எதையுமே செய்யவில்லை. நம்மை சுற்றி இருக்கிற மக்களையும் பார்த்து, மந்திர தந்திரங்களை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னை நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு நான் அந்த வல்லமே தருவேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. ஒரு தகப்பன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தன் பிள்ளைக்கு கொடுத்துருவார். அது சொத்தா இருக்கலாம், நகையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சாப்பாடு காரியங்களா இருக்கலாம், எல்லாம் பிள்ளைக்கு போய் தான் அவருக்கு மிச்சம். ட்ரெஸ் எடுக்கும்போது பிள்ளை ஆசைப்பட்டா 2 ட்ரெஸ்ஸா 3 ட்ரெஸ்ஸா 5 ட்ரெஸ்ஸா வாங்கி கொடுத்துரு, தனக்கு ஒன்றும் எடுப்பது. அதே போலதான் நம்முடைய பரம தகப்பனாக இயேசு கிறிஸ்து நமக்கென்று எல்லாவற்றையும் தந்துருதார். அவருடைய வல்லமையும் நமக்காக தந்துருதார். நமக்காக கடைசி தொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் என்ன செய்தார்? சிந்தி நம்மை மீட்டார். இப்போ அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் வல்லமை எல்லாம் உங்களுக்குள்ளதுதான், நீங்க எடுத்து பிரகாசிங்க, எடுத்து பயன்படுத்துங்க, அதை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? எல்லாவற்றிலையும் நீங்க என்ன செய்யுங்க? பயன் கொள்ளுங்க என்று சிறச்சாரு சொல்றாரு. அவரு அந்த கல்வாரி சிலுவையில அந்த கிரியைகளெல்லாம் என்ன செய்தார்? அழித்து ஜெயம் எடுத்தார். இன்னொரு காரியத்தை வேதாகமத்திலிருந்து குறிப்பிட விரும்புகிறேன்.
பிலிப்புவும் மாய வித்தைக்காரனும். பிலிப்பு என்ன சுவிசேஷகன் போய் என்ன செய்கிறாரு, சமாரியாவில் பிரசங்கித்து இயேசுவின் நாமத்தினால என்ன செய்கிறாரு, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். அதே போல தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எப்படின்னா ஒரு சுவிசேஷகனாக, அல்லனா சில காரியங்களை நம்ம வேலை பார்க்குற இடங்களில், படிக்கிற இடங்களில் தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் சொல்லி என்ன செய்கிறாரு, விருப்பப்பட்டார். அதே போல் அந்த பிலிப்பு ஒரு சுவிசேஷனாக சமாரியா பட்டணத்தில் என்ன செய்கிறார், போய் தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களை, தேவன் கொடுத்த வல்லமை நிமித்தமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். இதை பார்த்துட்டு இருந்த அந்த மாய வித்தை காரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஆகா நம்ம எல்லா வித்தைகளையும் படிச்சுக்கிட்டோம், ஆனால் இந்த பிலிப்பு மட்டும் ஜெபிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்களே அப்படின்னு சொல்லி இந்த பிலிப்பு கிட்ட தனியாக பர்சனலாக போய் பேசி, எப்போ உனக்கு இவ்வளோ பைசா தந்துடுது, எனக்கு அந்த வல்லமை என்ன செஞ்சுட்டு தந்துடுது, நான் என்ன செய்கிறேன் இந்த மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது தேவன் சொல்கிறாரு, உனக்கு எது என்ன செய்ய கிடையாது, நீ உனக்கு இந்த இது கிடையாது, நீ அப்பாலே போன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, விரட்டி விடுறாரு. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லி மந்திரவாதி என்ன செய்கிறாரு, மாய வித்தைக்காரனை விரட்டிடுறாரு. அவன்கிட்ட இருந்த வல்லமையும் பிடுங்கப்பட்டு போயிடுது. அப்புறம் தான் அந்த மக்கள் உணர்றாங்க, இது வல்லமை இல்லை, இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எல்லாம் என்ன செய்யும், அடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசி நிறைய பேர் இயேசுவை அதில் ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ பாருங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுக்கு வல்லமை, புகழ், எல்லாம் மகிமையும் தேவன் ஒருவருக்கே நம்ம செலுத்தணும்னு சொல்கிறோம். நிறைய பிசாசுகளை கொண்டிருந்த லேகியோன் பாருங்க, எல்லாரும் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் தேவன் சொன்னார், அந்த அவனை விட்டு போன்னு சொன்னோன்னே அது பெர்மிஷன் கேட்குது, ஏசப்பட்ட கேட்குது, நாங்கள் அந்த பஞ்சு கூடத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு கேட்குது. அப்போது பிசாசுகள் தேவனுக்கு முன்பாக நிற்க, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நிற்க பயந்து நடுங்கக்கூடிய அந்த பிசாசின் வல்லமையை பார்த்து நாம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது, பயப்படவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்தத்தை நாம் தரித்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்ய முடியும், இந்த வல்லமைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும், எதிர்த்து நின்று போராடி ஜெயத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது இந்த வல்லமை எப்போ வரும், தேவனுடைய ஆவினால் நம்ம நிரப்பப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா, வல்லவனுக்கு புல்லும் ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு தேவன் வல்லமையான காரியங்களை நமக்கு என்ன செய்வார். அப்போ இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சியாக நாம் என்ன செய்வோம், ஜீவிப்போம். தேவன் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.